6.1 செகண்ட் சம்மு. இப்போ இது ஈக்குவேஷன் மாதிரி இல்லை, அதனால் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணால் இந்த எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வரணும். கொண்டு வந்தால் பாருங்கள், இது மைனஸு ப்ளஸ் 3x ஆகிடும், ப்ளஸ் 2y ப்ளஸ் z = 3. இது ஈக்குவேஷன் 1. இது ஈக்குவேஷன் 2. இங்கே பாருங்கள், இந்த 2வை இங்கே கொண்டு போயிட்டான், மேலே கொண்டு போயிட்டான். என்ன ஆகிடும் பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இது 2 இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகிடும், 6x ப்ளஸ் 4y ப்ளஸ் 2z = -1. இது ஈக்குவேஷன் 3. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 1 ஈக்குவேஷன் 2 ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ண என்ன வரும் பாருங்கள், சொல்யூஷன் ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் 2 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் z = 3 மைனஸ் x ப்ளஸ் 3y மைனஸ் z = -4. கேன்சல் பண்ணால் 2x ப்ளஸ் 5y = -1. இது ஈக்குவேஷன் 4. அதே இந்த பக்கம் ஈக்குவேஷன் 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், -2x ப்ளஸ் 3y மைனஸ் 2z = -8. ஈக்குவேஷன் 3 அப்படியே எடுத்துக்கிட்டால் என்ன வரும், 6x ப்ளஸ் 4y ப்ளஸ் 2z = -1. எதுக்கு இதில் 2ஆல் மல்டிப்ளை பண்ண தெரியுதுங்களா, இந்த 2 இந்த 2க்கு ஈவனாக எடுக்கிறதுக்காக தான், கேன்சல் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்குன்றதுக்காக தான் இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணேன். இப்போ கேன்சல் ஆகிடுச்சு ஈஸியாக நினச்சபடி. 4x ப்ளஸ் 7y, இது 2 × 3 6 தானே இது, சரி 2 × 2, அது ஈக்குவேஷன் 2 × 2 6. அப்போது 10y = -9. இது ஈக்குவேஷன் 5. அப்போ 4 5 எழுதுனா இப்போ எப்போ கேன்சல் ஆகுது, இதில் 2x இருக்குது, இதில் 4x இருக்குது. அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் கேன்சல் ஆகுமா அது. அப்போ ஈக்குவேஷன் 4 × 2 இம்ப்ளைஸ் 4x ப்ளஸ் 10y = -2. இங்கே பாருங்கள், இது அப்படியே எழுதிக்கலாம். 4x, அதாவது 5 ஈக்குவேஷன் 5 4x ப்ளஸ் 10y = -9. இப்போது எல்லாம் ப்ளஸில் இருக்குதுல்ல, மைனஸால் மல்டிப்ளை பண்ணால், அதாவது 4 - 5 தான் கணக்கு. இது ஈக்குவேஷன் 4 - 5 மைனஸ் பண்ணால் இது மைனஸ், இது மைனஸ், இது ப்ளஸ் ஆகிடும். கேன்சல் ஆச்சுன்னா 0 = 7. இப்போ 0 ≠ 7 இல்லையா, அப்போது இட் ஹாஸ் நோ சொல்யூஷன். அவ்வளோதான் சம். தேங்க்யூ.